100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பேரை நீக்கிட்டாங்களாம். அதுக்கு எதிராக நடைபயணத்தை தொடங்கியிருக்காராம். நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா, வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை நெருங்குதம்மா. ராஜேஷ்குமார் அவர்களே, இந்த திசை திருப்புற நாடக அரசியல்லாம் வடநாட்டில் வேணா எடுபடும், தமிழ்நாட்டில் அதுவும் கிள்ளியூர் தொகுதியில் இனி எடுபடாது. காந்தி பேரை வச்சு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்த போகிறார். கிராம பொருளாதாரம்னா என்னன்னு தெரியுமா? கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது திட்டம் கொண்டு வந்தீங்களா? காந்தி பேரை வச்சா போதாது ராஜேஷ்குமார் அவர்களே, காந்தி முன்னெடுத்த சுயசார்பு பொருளாதாரத்தை கொண்டு வரணும். அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? அதுக்கான திட்டங்களோடு நாம் தமிழர் கட்சி இருக்கு. ஒரு கிராமத்தினுடைய பொருளாதார மேம்பாடு என்பது தற்சார்பு பொருளாதாரத்தில் இருக்கு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்படணும், உற்பத்தியை பெருக்க வேண்டும், அதன் மூலமாக அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தணும். இதுவரைக்கும் அதை செஞ்சீங்களா? இல்லை இனி செய்வீங்களா? அதுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கா உங்ககிட்ட? கிராமப்புற மக்களுக்கு கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு எல்லாமே அவர்களுடைய பகுதியிலே கிடைக்க செய்யணும். அதுதான் கிராமப்புற வளர்ச்சி. அதை விட்டுட்டு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாகவும் அந்த திட்டத்துக்கு காந்தி பேரை வைக்கிறதன் மூலமாகவும் கிராம பொருளாதாரம் மேம்படும் சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? லூசானா? இல்ல நான் லூசான்னு கேக்குறேன். கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க?